இறக்கம் கிருபையுள்ள பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலங்களில இந்த புரிதலை ஒப்புக்கொண்டு செபிக்கிறப்பா, இந்த வார்த்தைகள் பலப்படுத்தும் காக்கூடிய எல்லா கனங்களும் செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, கடந்த வாரத்துல தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உற்சாகத்தோடு இருந்த கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை உற்சாகம் இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற வார்த்தையில ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை போதுமானது உங்களை பலப்படுத்துவது, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு. நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் ஆண்டு சங்கத்தை ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக தேவனை ஆராதிக்கும் நாட்கள்ல ஒரு குடும்ப ஜெபத்துல, ஒரு வீட்டு ஜெபத்துல ஒரு 10 பேர் 15 பேர் கூடி ஜெபிக்கிற இடத்துல பேசப்பட்ட ஒரு வார்த்தையை எனக்குள்ள கர்த்தர் பேசலாம், மாற்றத்தை உண்டாக்கினது. அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது தெரியுமா? பேசலாம். ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் குமாரன் கோபம் இல்லாமலும் வழியில் அழிந்து போகாதபடி அவருடைய பாதத்தை முற்ற செய்கின்ற அந்த வார்த்தையின் வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பேசப்பட்ட எல்லா வார்த்தையும் மாற்றம் சொல்ல தெரியாது. கர்த்தர் உங்களோட ஒரு வார்த்தை பேசுவார், ஒருத்தருக்காக பேசுவார். யாருக்காக பேசுவார்? அல்லேலூயா. யாருக்காக பேசுவார்? அப்போ உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா இருக்கணும். வார்த்தைகளுக்குள்ள போகணும், வார்த்தைகளுக்குள்ள பெனட்ரேட் உள்ள போகணும், இடத்தை கொடுக்கணும். தேவ சமூகத்துல ஏகாந்திரத்தோடு கூட கசப்பில்லாத வைராக்கியம் இல்லாத தேவனை மாத்திரம் சார்ந்து வார்த்தைக்கு வாஞ்சியோடு கூட காத்திருக்கணும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காரியம். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரம் தொடர்ந்து பேசுகிற காரியம், கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2 உடன்படிக்கைன்னு பார்த்தோம். அல்லேலூயா. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20-21 வாசித்தோம். 20 வாசிக்கிற காரியம் அது வேற காரியம் சொல்லிட்டேன். மீட்பர் சீயோனுக்கு வருவார், யாக்கோபு மேலே விட்டு திரும்பவும் வருவார். அல்லேலூயா. இது பெரிய ரகசியமே. யாக்கோபுல மீறுதலை விட்டு திரும்புகிறவர். யாக்கோபுல தேவன் வருவதில்ல, யாக்கோபுக்கு மீறுதல், அக்கிரமம் செய்திருக்கிறவர், துணிகரமான பாவம், கசப்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டிமை, இப்படி நிறைய சிக்குண்டு இருக்கின்ற மாதிரி அவன் மீண்டும் தேவனிடத்துல கத்த ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிங்க, இந்த 51 வாரமாய் ஆண்டவரை கிருபை அழைக்க வந்திருக்கிறீங்க, எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், கசப்பு ஆண்டவர், நிறைய காரணம் மன்னிச்சு ஆண்டவரே அப்படி திருமணம் வரும் அவனுக்கு கத்த வருவார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவரோட இருக்கு ஒரு பெரிய பெசாரிட்டி. அதான் உலகத்தில் எந்த வேலைகளும் எந்த இதிகாசங்களிலும் சொல்லப்படாத ஒரு காரியம் உண்டானால் ரிப்பெண்ட் அப்படி ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நம் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற மார்க்கம் இயேசு கிறிஸ்து மார்க்கம். அல்லேலூயா. காரணம் தேவனாய் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாசித்தோம், உண்மையில் ஊட்டப்பட்ட, உன் தலையில ஊட்டப்பட்ட அபிஷேகமும் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும் என்ன இருக்குது? 2 உடன்படிக்கை. அல்லேலூயா. வசந்த வாசிங்க. உன் மேல் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21வது வசனம். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவரோடு இருக்கிற என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கப்பட்டிருக்கிறார். என்ன உடன்படிக்கப்பட்டிருக்கிறார்? என்ன சொல்லியிருக்கிறார்? தேவ ஜனங்களுடைய கடனாட்கள் பார்த்தோம். தேவன் கொடுத்திருக்கிற ஆவி, ஆவியின் பிரைஸை பெற்றுக்கொண்டு நீங்க நான் வாசித்தோம். எஸ்ஐ 37:14 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அது திரும்ப சொல்ல வேண்டியது வாசித்தேன். என் ஆவி உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. செத்துப்படும் நீங்கள் நானும் தேவன் ஆவியை பெறும்பொழுது உயிர் அடைகிறோம். அல்லேலூயா. ஆவி இல்லாதவன் அவனுடைய அல்ல, கர்த்தருடைய ஆவி உள்ளவன் இடப்படுவாரு, கர்த்தருடைய மாறுறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது சொல்லுகிறது, நீங்க ஆவியில் நடத்தப்படாது இல்லையா என்ன பண்ண மாட்டீங்க? ஆக்கிரமிப்பு நம்ம விடப்பட மாட்டோம், ஆவியில் நடத்தப்படணும் என்று கர்த்தர் சொன்னார். நான் உங்களோட கூட இருக்கிறேன், நான் வேறு இடத்தை மாற்றி கொடுப்பார். இந்த வசனம் எல்லாம் உங்களுக்குள்ள மிரட்ட உருவாக உள்ள போனோம். எனக்கு கர்த்தர் மாற்றணுமே. அது என்ன உங்களுக்கு வேணும்?
என் தேவன் கர்த்தரை மாற்றணும், நான் கர்த்தருக்காக பிரயோஜனப்படணும், தேவராஜன் நிற்கணும் என்று சொல்லி என்ன உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வசனத்து மேல ஒரு தாகம் இருக்கும். இல்லையா? உங்களுக்குள்ள நம்ம ஏதோ நீங்க வந்தோம், நீ கொஞ்சம் வேற வெளியில சண்டேன்னு ஆராதிக்கணும், சண்டேன்னு ஜெபம் பண்ண போகணும், வேதத்தை வாசிக்கணும், வழக்கத்தின்படி செய்கிற வழக்கம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமா அதோட பிரயோஜனமே இல்லை. இல்லையா? ஏகாதிரத்தோடு கூட ஆண்டவரை மறைப்பதற்கு நினைப்பு காலை சொன்னாரு, மோகன் சொன்னாரு, நீங்க உண்மையே அப்படி சொன்னாரு, வார்த்தை உண்மை நல்லது. வாழ்க்கையில உண்மையை எழுதி போறதில்லை, எதுவுமே கொண்டு போறது நீ. ஆனா ஒரு காரியம், நான் வாழ்வதற்குள்ளாக நான் கர்த்தரிடத்தில் போகும் பொழுது நான் வெறுக்கையோடு போகக்கூடாது. என்னை கூட எதையெல்லாம் செய்யணும் ஆண்டவர், என்னை கூட எதையாவது செய்யணுமா ஆகுமானால் செய்யணும்னு சொல்ல அந்த விசுவாசம் இருக்கணும். நாளைக்கு நமக்கு இல்லவே இல்லை. விசுவாசத்துல கர்த்தர் சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு அதற்கு பேதுரு ஐயோ சொன்னாரு, என்ன சொன்னாரு? கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருக்கு ஜீவனை கொடுப்பாருனால், கர்த்தருக்கு ஜீவனை சுகத்தை கொடுப்பாருனால் என்ன பண்ணும்? இப்படி என்ன செய்வது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? காரணம் நாளை என்பது இல்லை. நாளை தினத்துக்கு என்ன சொல்றாரு? பெருமை கரலை தட்டுங்க. நாளை தினத்துக்கு பெருமை பாராட்டக்கூடாது. நான் நாளைக்கு பாருங்க அதை பண்ணிடுவேன். நாளை பிறப்பதை அறியாயே, நாளை பிறப்பதெல்லாம் தெரியவே தெரியாது. இன்றைக்கு கர்த்தரோட சந்தோஷம் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீ விட்டு கொடுக்கலாம் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளை. அப்ப நான் என்ன சொல்றாரு, இந்த வசனத்துல போயிடலாம், டைம் இல்லை. ஏன் சொல்லுகிற காரியம், அப்ப 2 உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஒரு உடன்படிக்கை அபிஷேகம் ஆவியானவர், நேற்று 2 வாரம் பார்த்துட்டேன். அடுத்த ஒரு உடன்படிக்கை தான். அடுத்த உடன்படிக்கை என்னது? நான் உன் ஆயிலர் இல்ல வார்த்தை. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இது வார்த்தை தான். வார்த்தையை பேசுறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது, காணப்படுது. இந்த 2 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்பட எப்படி தெரியுமா? இந்த வார்த்தை இருந்தா மட்டும்தான் ஆவி செயல்படும். வார்த்தையில பேசுவான். வார்த்தை என்ன? வார்த்தை என்ன? இயேசு. வார்த்தை இருக்கிற ஆடு எப்படி இருக்காரு? தேவன் எப்படி இருக்காரு? அப்படி தேவன் எப்படி இருக்காரு? வார்த்தை இருக்கிறாரு. அப்ப தேவன் எப்படி நீங்க அபிஷேகம் சொல்லுது? இந்த 2ம் இது இல்லைன்னா அது இல்லை. அது தேவ சமூகத்துல ஆண்டு சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு, அபிஷேகம் தான் கர்த்தர் வார்த்தையை வாசிக்க முடியும். இந்த 2 ஒண்ணு மிங்கிலா இருக்குது. இல்லையா? சோத்திரம். வசந்த வாசிக்கும் பொழுது, இப்ப கடந்த வாரம் பார்க்கும் பொழுது ஆவியை நான் என்ன பண்ணுவேன்? உடன்படிக்கை பண்ணுவேன். இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போக யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஊசி 8ஆம் அதிகாரத்துல வசனம் வாசனம் என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு என் வார்த்தைகளை என்ன பண்ணாருமா? மகத்துவங்களை பேசலாம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேதத்தின் மகத்துவங்களில் வேதத்தில் மகத்துவம் இருக்குது. யார் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, யார் ஒரு மனுஷன் தேவ வசனத்தை முன்ஸ்தானம் கொடுக்கிறானோ, 12 பாராதபடி என் வார்த்தை கர்த்தருடைய வசனத்துக்கு நிற்கிறானோ, கர்த்தர் வசனம் நடுகிறானோ, அவனை கர்த்தர் ஒட்டு கவனிக்கிறான். அல்லேலூயா. ஒட்டு கவனிக்கிறான். என் வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த தீங்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை விட்டு விட்டார். அல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை கர்த்தர் எழுதி கொடுத்தார். தேவனாகிய மோசேயோடு பேசினார். நீ உபாகமத்திலிருந்து வாசிப்பா, இடைச்சட்டம் என்று சொல்லப்படுகிற உபாகமத்தில் வாசிப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வார்த்தையை நீங்க விட்டு விட்டீங்களா நீங்க சீக்கிரம் அழிந்து போவீர்கள், சீக்கிரம் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். பேசுறார். நீங்க போய் கானான் தேசத்துல ஆண்டவர் காணாத இடத்து நடாத நாற்று வெட்டப்பட்டிருக்கிற ஆசிரியப்பீங்க. நீ வெட்டப்படாத குடங்களை நீங்க எடுத்துக்கொள்வீங்க. எல்லா சொல்ல பாழும் தேவை ஓடும். தேவ ஜனங்களே, அடிக்கடி ரொம்ப மனசுல ஒரு பாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிச்சயமா சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் தெரியும் இயேசுவை ஏற்றுவோம் நாட்கள உன்னை கர்த்தர் நடத்தின விதங்கள். இல்லையா? உன் தேவனாய் கர்த்தர் நடத்தின விதங்களை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக இன்னைக்கு நடந்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தரை எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நீங்க நான் கர்த்தரை எப்படி இருக்கிறோம்? அவர் எப்படி மகிமை செலுத்துகிறோம்? எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையில் இருக்கிறோம்? அல்லேலூயா. தேவனுக்கு
தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி, தேவனுடைய கிருபை பார்க்காதபடி நம்ம இருக்கிறது காரணம் என்ன? பேசுறாள், வேதத்தின் மகத்துவங்களை மறந்துட்டோம். அதனாலதான் சில ஆசை அப்படி நின்றோம். நீங்க செக் பண்ணி பாருங்க, உன்னை நினைச்சு பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், சகலவிதமான ஆசீர்வாதங்களில் சம்பூர்ணமா கொடுக்க சொன்ன தேவன். அல்லேலூயா. உன்னை போல ஆசீர்வாதப்பட்ட யாருமே கூடாது, உண்மை சொல்லப்படும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு ஸ்டேஜ் வந்து சேச்சுரேட் ஆகும், அது மாதிரி வளராது, அது மாதிரி ஆஸ்வாதம் இல்லை, அதுக்கு மேல ஒரு பிரைஸ் ஒண்ணும் இல்லை. காரணம் என்ன? ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம், ஆரம்பத்தோட ஞானம், ஆரம்ப தேவனுக்கு பயப்பட பயம் இன்னைக்கு இல்லை. ஆரம்பத்தில் தேவ வசனத்தை கேட்டு நடுங்கும். ஐயோ, அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. தைரியமா படிக்கும்போது பயத்தோடு படிப்பீங்க, நடுக்கத்தோடு படிச்சுங்க. இன்னைக்கு பாருங்க என்ன சொன்னாங்க. அதனால கர்த்தர் சொன்னாரு, சொல்றார், எப்ராயிமர் பாவம் செய்ததற்கு எதுவாய் வழிபடுகளை புரியப்படினார்கள். அவங்களுக்கு ஆராதனை நிறைய இருந்துச்சு, பயங்கரமான ஆராதனை, பயங்கரமான ஆராதனை, ஜெபம், அடியோ பங்கபோல் பழிசட்டு, இங்க ஒருத்தருக்கு ஆட்டை வெட்டு, மாட்டை வெட்டு, கோழி வெட்டி எல்லாம் வெட்டிலே இருந்தான். எல்லாரும் வெட்டப்பட்டது, எல்லாம் வெட்டி சந்தோஷம் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். அதுல குறைவில்லை. நீங்க ஆராதிக்கிறோம், நீங்க எல்லாம் ஜெபம் பண்றோம், துதிக்க ஆனா பாட்டு பாட உதவி எல்லாம் பண்றோம், வர்ஷிப் பண்றோம். ஆனால் வேதத்தை எத்தனை பேர் நேசிக்கிறாங்க? அல்லேலூயா. என் வேதத்தை நேசிக்கிற எத்தனை பேர் கர்த்தர் பார்க்கிறாரு? அவர் சொல்லுகிறாரு பாருங்க, அதனால் வழிபடுகிற அவர் பாவம் செய்ய எதுவாச்சு? நிறைய சர்ச்சை ஆயிடுச்சுல, நிறைய சர்ச்சை இருக்குது, நிறைய சர்ச்சை, நிறைய யூடியூப், நிறைய சேனல், நிறைய. ஆனா எல்லாம் அப்படி பண்றான், இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ண சொல்றான். நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன வழி உங்களுக்கு கட்டுத்தரேன், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்களோட வழின்னு சொல்ல பாருங்க. அந்த டிவி பார்க்கணும், இப்படி உட்காந்துட்டு உனக்கு இத்தனை ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்து சொல்லி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் யூடியூப் பார்த்து வந்துருமா? இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான சிந்தனை. நீ அபிஷேகம் பெறுவது எப்படி? படிங்க. யூடியூப் பேச பார்க்கறது நீ ஒண்ணுமே இல்லை. அவருக்கு எல்லாம் பலி, இந்த பலி. உனக்கு ஒரு அபிஷேகம் வேற வழின்னு அவருக்கு வேற வழி, அவரு வேற அவர் வழி. நீ நான் எப்படி நின்றாதான் எனக்கு வழி, அபிஷேகம் அப்படி அல்ல. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு விதமான உணர்வு கொடுத்திருப்பார். சில பேர் அபிஷேகம் வரும்போது அக்கினி வழங்கும், சில பேர் உளுந்து பரணும், சில பேர் மேல கர்த்தரின் மகிமை வழங்கும். அப்படி வித்தியாசப்படும் இருக்கும். அதை போயிட்டு நீங்க அபிஷேகம் எப்படி படிங்க, அப்படி பாருங்க, 1 மணி நேரம் பாருங்க. பார்த்து முடிஞ்ச உடனே ஆஹா இப்படி வருமா, நீ நினைச்சே வா, இப்படி வரலையே, இப்படி வரலையே, அபிஷேகம் வரலையே, அவசியம் வரல. கர்த்தருக்கு தெரியாது, உனக்கு எப்படி நடந்தது தெரியவே தெரியாது. அங்க சொல்லாது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர் எழுதி கொடுத்தேன், நல்லா எழுதி கொடுத்தேன், அதனால பிடிச்சி எழுதி கொடுத்தேன். ஆனா என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்க. அந்நிய காரியம் யாருக்கோ எழுதி கொடுத்தாரு, யாருக்கோ பிரசங்கம் பண்ணாரு, யாருக்கோ ஜெபம் பண்ணாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப 15:7 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை கர்த்தர் எப்படி முக்கியப்படுத்திருக்கிற வாசிக்கல, வாசிங்க. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரே சிம்பிளா, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நீங்க உபவாசம் வாசிக்கும் பொழுது மோசே சொல்லாரு, உங்களை ஆஸ்வதிக்கணும்னா வேற ஒண்ணு இல்லை. ஆண்டு என்ன சொன்னாரு? 7 கடல் தாண்டி, 7 மழை தாண்டி, 7 மழை தாண்டி கடல் இருக்குது, கடலுக்கு அந்தாட்ட ஒருத்தருந்தான், அதை போயிட்டு வந்து ஆசிரியர் சொன்னாரா? இல்ல. வானாதி வானத்து மேல ஏறி போய் அங்க வந்துருங்க, அதுக்கு வாசம் சொன்னாரா? இல்ல. எங்க இருக்குது வாசம்? எங்க இருக்குது? வார்த்தையில் இருக்குது. இல்லையா? இந்த வார்த்தை எவன் இருக பிடித்துக் கொள்கிறானோ, இந்த வார்த்தை எவனுக்குள்ள தாகமா இருக்கிறானோ, எவன் இந்த வார்த்தைகள் வாஞ்ச இருக்கிறானோ, தாகத்தோடு இருக்கிறானோ, அவனே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? உன் குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். இல்லையா? உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் கடந்த நாட்கள் ஒரு இடத்துல சொன்னேன், கர்த்தருடைய ஊழியத்தை உதவி செய்கிற நம்ம நினைப்பாங்க சில பேர். நாங்கள் ஆரம்ப நாட்கள எல்லா சபைகளும் கர்த்தருக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு உதவியா இருந்திருக்கிறேன். அது மாற்றம் இல்லை. எனக்கு அந்த உதவி செய்யும் பொழுது நிறைய பேர் அப்படியா நீங்க எப்படி சொல்றாங்களா, அப்படி சொல்றாங்க, பாஸ்டர் பத்தி பேசுறது, குடும்பத்தை பேசுறது, அவங்க குடும்பம் பேசுறது, அந்த பிள்ளைகளை பத்தி பேசுறது, எனக்கு எந்த காதல போட்டுக்கிட்டேன். எனக்கு அவங்க கூட என்ன பேசுறாங்க, ஒரு ஊழியத்தின் மேன்மை என்ன, கத்தை அழைப்பு என்ன, இதுதான் எனக்கு சிந்தனை வரும். அவங்களை பத்தி எதுவும் சிந்திக்க மாட்டேன். நான் ஒரு நாள் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசித்து கொண்டு வந்தேன். தீமோத்தேயு 1 வாசனம் 1 தீமோத்தேயு 3 வாசிக்கிட்டு இருந்தேன்.
நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னதுனால டக்குன்னு சொல்றேன். வசந்த சொல்லுது போயிடலாம். அதுக்கு 1 தீமோத்தேயு 3 திடீர்னு என் மனசு தோணுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். 1 தீமோத்தேயு 3 அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். யார் சொல்றாரு? ஏன்னா முன்னாடி ஊழியக்கான குவாலிட்டி, ஊழியக்கான கிரிட்டீரியா இப்படிதான் இருக்கணும். ஊழியக்கான எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? என்ன சொன்னோம்? மதுபானம் பிரியக்கூடாது, அடிக்க ஒரே மனைவி எடுக்கணும், ஒரே புருஷனும் ஜாக்கிரதை இருக்கணும், தெரிந்து புத்தி இருக்கணும், யோக்கியமா இருக்கணும், அந்நிய உபசரிக்கணும், போத சமத்தம் இருக்கணும். இதெல்லாம் ஊழியக்கான குவாலிட்டி. அடுத்து கேட்கிறாரு, புதிய ஊழியக்கார சார் அமைப்பிக்கலாம் எப்படி இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இதெல்லாம் எனக்கு அனுபவத்தை சொல்றேன். புதிய ஊழியக்கார செய்யணும். என்ன புதிய ஊழியக்கார நினைக்கிறோம்? புதிய கர்த்தருடைய சபைக்கு ஊழியத்துக்காக ஓடிய வளர்ந்து பலப்பட்டு சபைக்கு என்ன பண்ண இது பண்ணும் பலன் அல்ல. ஏன் ஊழியத்தை கர்த்தர் சும சொல்ற வேலைதான். ஆனா அது உண்மையை செஞ்சாங்கன்னா கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். இல்லையா? என்ன விஷயம்னா, இந்த உதவி ஊழியக்கார செய்யறது நிறைய கஷ்டம் வரும். பாஸ்டர் வந்து பேச மாட்டாங்க யாருமே. நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஆசைப்படி சொல்றாங்க, அப்படி பண்ணாங்க. நம்ம சேர்ந்து போய் அவரோடு கூட ஆமாப்பா அம்மா பிரதர் இப்படிதான் சாமான் அப்படின்னா உங்க ஆசீர்வாதமே இல்லை. எதுக்கு ஆண்டு சொல்றது எனக்கு தெரியல. நான் சொல்ற அந்த வசனத்தை பாருங்க, கீழே வசனம் வாசிக்கல. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சி காத்துக்கணும். நீங்க விசுவாச ரகசியத்தை சுத்த மனசு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஏதும் மண்டை. நான் சொல்றேன், ஒரு குதிரை கடவான கட்டின பிடிக்கும், அந்த கடிவாளத்தை கட்டின குதிரை போல நோக்கம் என்ன? சிந்தப்படம், அபிஷேகம், கிருபை, வரம். எலியாவும் மேல இந்த சிந்தனை யார்? எலிசாவை பேச்சு என்ன இருந்துச்சு? எலிசாவுக்கு என்ன இருந்துச்சு? எலியாவுக்கு அப்புறம் எங்க போறாலும் எலிசாவை எத்தனை பேர் சொன்னாச்சு, விட்டு வேணாம். அவள் சிந்தனை என்ன ஏக்கப்புறம் என்னாச்சு? எலியாவுக்கு அபிஷேகம் எனக்கு எப்படி வேணும்? ரட்டிப்பா வேணும். அது மட்டும் அவங்க நினைச்சு பெற்று வேணாம் இல்லையா? பெற்று வேண்டாம். நீங்க அப்ப எங்க எடுத்து போராடணும்? தேவஜன தேவ பிள்ளைகளை நம்ம உள்ள இருதயத்தில் இருக்கணும். விசுவாசத்தை காத்துக்கணும். என்னத்தை காத்துக்கணும்? அடுத்து சொல்றாரு, மேலும் இவர்கள் இங்கதான் சிக்கல் இருக்குது. முன்னதாக யார் சோதிக்கப்படணும்? நீங்க உதவி ஊழியக்கார செய்யணும். ஊழிய செய்வதற்கு உங்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் சோதனை பண்ணுவாரு. அந்த சோதனை சிக்காதபடி யார் ஊழிய செய்ய முடியாது, யார் ஊழியக்காரன் மாற்ற முடியாது. அதுக்கெல்லாம் கஷ்டப்படும். ஆனா உங்களுக்கு கர்த்தர் நடத்துவாரு. நீங்க நினைச்சு பார்க்கணும், உங்க சிந்தனை ஏக்க என்ன குடும்பம் பிள்ளை எதையும் சிந்திக்க மாட்டீங்க. சோதனை கர்த்தரை ஆராதிக்கணும், தேவன் ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், நல்ல வெளிப்படணும், அபிஷேகம் வெளிப்படும், அற்புதம் நடக்கும், அடிச்சு நடக்கும். இதே சிந்தனை வரும். எப்ப? உதவி ஊழியக்காரர் இருக்கும் பொழுது. ஆனா சோதனையும் வரும் சேர்ந்து. அல்லேலூயா. நீ எவ்வளவு கர்த்தரை நிக்கிறீங்களோ அவ்வளவு சோதனை வரும். அடுத்த வார்த்தையை பாருங்க. அடுத்த ஒரு குவாலிட்டி, குற்றம் சாட்டக்கூடாது மேல. உதவி ஊழியக்காரராக ஊழியம் செய்யலாம். உதவி ஊழியக்காரர் அந்த குவாலிட்டி தான். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். பெண்களுக்கான குவாலிட்டி உதவி ஊழியம் செய்யறவங்க பெண்களுக்கு அது இருக்குது. அடுத்து மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்கள். நன்றாக நடத்தணும். பிள்ளைகளை கருத்தாய் அவங்களை ஜெபமான அந்த ஆசீர்வாதம் இல்லை. பிள்ளைகளுக்கு நான் எனக்கு சொன்னது போல ஏழுடைய பிள்ளைகளை கத்து சரியா நடத்தனாலதான் அந்த பிள்ளைகள் 2-3 நாள் செத்து போயிட்டாங்க. தேவனுக்கு பயத்து நடக்கணும். தேவ ஆராதனை, தேவ சமூகம், தேவ பிரசாத கஷ்டமா நஷ்டமா இல்ல, தேவனுக்கு முழுசான அவள்தான். வசனம் சொல்லுது, ஆண்டு சொன்னாரு, ஏலி என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானே. தேவஜன தேவ பிள்ளைகள் உன்னை காட்டிலும் உன் குடும்பத்துக்கு பிரைஸ்ல வேத வசனத்தை காட்டிலும் ஆராதனை காட்டிலும் உன் பிள்ளைகள் அதே கரிசனை வச்சா நிச்சயமா நீ பாதுகாக்க முடியாது. அடிக்கடி சொல்ற காரியம், என் பிள்ளைகளை பாதுகாப்பு என்னுடைய வேலை இல்லை, என் அப்பன் இயேசு மேல. இல்லையா? என் அப்பன் இயேசு மேலே உண்மையை செஞ்சுப்பாரு. உன் பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கணும். அவ்வளவுதான். இது சிம்பிள். அவ்வளவுதான். கர்த்தரை பார்க்க முடியாது. என் பிள்ளை போற எங்க வர எங்க பார்க்க முடியுமா? அவன் யார் பாதுகாப்பு? யாரு? நான் தூதமா காணாம முடியுமா? கர்த்தர் அனுப்பணும்.
அப்ப நான் என்ன பண்ணணும்? தேவ செய்த வேலை உண்மை செய்யணும். இந்த 2024 நீங்க ஒரு மாறுங்க. ஆராதனை டைம்ல எல்லாருமே சொல்றேன், எல்லா ஆராதனை டைம்ல ஜெபிக்க டைம் எல்லாம் மாறி மனம் மாறி அடுத்த முழுசான கொடுங்க. நீ கர்த்தருக்கு முழுசான கொடுத்து பாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அடுத்த வருஷம் வாசிக்கலாம். அதான் நம்ம அடுத்ததான் என்னது, எதுக்காக நீங்க உதவி ஊழியக்கார வேலை செய்ய எப்படி நடக்குன்னு சொல்றேன். இப்படி உதவிக்காரர் ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் மிகுந்த தைரியத்தையும் அடைவர். அல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, கர்த்தரை துதிக்கிறாங்க. இப்ப இங்க எந்த ஊழியக்காரனாவது, எந்த விசுவாசியாவது, எந்த தீர்க்கதரிசியாவது ஒரு ஊழியக்காரன் உருவாக்கிட்டானா சொல்லுங்க. இங்க வசனம் இருக்குதா மாதிரி? இப்ப நான் பார்த்து இவன் எப்படி ஊழியக்காரன் உருவாக்கிடலாம் அப்படி பண்ண முடியுமா? எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இருநாக்குள்ள இருக்கக்கூடாது, ஆதாயத்தை தேடக்கூடாது, தேவனுக்கு விசுவாசம் காத்துக்கொள்ளணும், உண்மையா இருக்கணும், நல்லொழுக்கம் இருக்கணும், மனைவியோடு கூட இருக்கணும், குடும்பத்தை நடத்தணும், ஒரே மனைவி இருக்கணும், மதுமணம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் குவாலிட்டி கிரிட்டியா கொண்டு வந்துட்டு இப்படி செய்வதனால ஊழியம் செய்யணும், தேவனுக்கு ஊழியம் செய்யணும். நான் உண்மையை சொல்றேன், அந்த சொல்றேன், ஒரு நாள் சிந்தனை தோன்றது கிடையாது. பெரிய நாட்கள் வரும், நீங்க பார்க்க நாட்கள் வரும். நான் விசுவாசிக்கிற கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா ஒரு காரியம், எனக்கு அழைப்பதற்கு முன்பதாக, கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பதற்கு முன்பதாக என் சிந்தனை நினைச்சு பார்க்க கிடையாது. அவர் ஊழியம் செய்யணும், அப்படி சபை கட்டுறது சிந்தனை. ஆனா 5 சபையில கட்டியிருக்கிற கத்திருக்கிறதுனால அதுக்கு நான் கூட இருந்திருக்கிறேன், அவரோட பிரயாசத்தை கத்த கொடுத்திருக்கிறார். இதனால என்னன்னா, அந்த வசனத்தை முந்தான நினைத்து பார்க்கிறேன். அவர் சொல்லாரு, உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள். நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க, இவங்க இருக்கிறாங்க கிட்ட 2-3 வருஷம் எனக்கு குடும்பம், சிந்தனை, எண்ணம், பிள்ளைங்க அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். எனக்கு கம்பெனி முடிச்சு அடுத்த நிமிஷம் சிந்தனை நைட்டு பகலுக்கு அந்த வீட்டு ஜாப் பண்ணு, இப்படி ஜாப் பண்ணு, 3 மணிக்கு 2 மணிக்கு நைட்டு பகலை இரவு பகலண்டு பாராதபடி ஜெபம் 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 ஜெபம். குடும்பத்துக்கு மொத்தம் குடும்பத்தை விட்டு விடுவோம். நம்ம சர்ச்சிலே படுத்தலாம், போயிட்டு எப்படி பண்றேன், சர்ச்சிலே படுத்தலாம், போதும் கத்தனட்டம் ஆராதிக்கலாம், இப்படியே மறைக்க போறோம், இப்படியே சாக போறோம் அப்படின்னு நினைச்சோம். அப்ப இப்படி விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் தேவனாய் கருமம் தெரியாது. உன் கையில அது கத்த தொடுப்பார். நான் நினைச்சப்பா ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே கிடையாது, உங்களோட விசுவாசம் உங்களுடைய நாணம் புத்தி அறிவு இல்லாத கூட தேவன் சில நேரங்களை உருவாக்குற விதம் இருப்பார், வித்தியாசம் இல்லை. அவன் உதவி ஊழியக்கார செய்வது நீங்க ஊழியம் செய்து பாருங்க, குடும்பங்களை கத்த ஆஸ்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், உன் தேவனை சந்திப்பார். அதுக்கு முக்கிய காரணம் உண்மையாய் இருந்து கத்தை ஆராதிக்கணும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் எங்க அவன் நிக்கிறதுனா வார்த்தை. இந்த வார்த்தை முதல் ஃபர்ஸ்ட், இந்த வார்த்தை தான் முதல்ல என்ன சொல்லுவாங்க, முதல்ல என்ன அர்த்தம், பிரின்சிபல் சொல்றாங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட். அதான் இன்வெஸ்ட்மெண்ட் எது? வார்த்தை. எவன் வந்து வார்த்தை கிரகிக்கிறானோ, எவன் வந்து வார்த்தை முழுகிறானோ, எவன் ஒரு வார்த்தை பேச தியானிக்கிறானோ அவனுக்குள்ள விசுவாசம் வரும். வசனத்தில் ரோமர் வாசிக்கிறோம், கேட்கிறவர்களுக்கு விசுவாசத்தை கத்து கொடுப்பார். கேட்கும் பொழுது விசுவாசம் பெருகும். வசனத்தை கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் உருவாகும். இதை கேட்டு இருக்கணும். அதாவது கத்த சொன்ன ரோமர் வாசிக்கும் பொழுது உன் பிள்ளைகள் கருத்தாய் போதி, உட்கார்ந்து இருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது தேவனுக்காக கத்தரை பத்தி பேசு. இன்னைக்கு கத்தரை பத்தி பேசணும், எப்பதான் இதே பண்ணாங்கம்மா, இதான் நீ விட்டு பாரு. நீங்க நினைச்சு பாருங்களேன், நீ கத்தரை விட்டு 1 இன்ச்சும் நடக்க முடியாது. நான் சேலஞ்ச் எழுத்தறேன், தேவனை விட்டு முன்னால ஒரு சக்திக்கு நடக்க முடியாது. நான் கத்தரை ஆராதிக்க தேவ ஜனமே, உன் பிள்ளை கத்தரை பிள்ளை சொல்லுகிறேன், நீ கத்தரை பிடித்துக்கொள். வசனம் சொல்ல சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் எழுது, அற்ப பிரயோஜனம். அதுக்காக ஓடுற இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் சொல்லிருக்கேன், எனக்கு தெரியாத ஒரு வேலையும் கிடையாது, நான் செய்யாத ஒரு தொழிலும் கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜன தேவ பிள்ளைகளே, ஆனா ஒரு காரியத்தை நீ ஓடிய நாட்கள் உட்கார்ந்து எழுதி பார்த்தா ஒண்ணுமில்ல. ஆண்டவர் சொன்ன உட்கார்ந்து நாட்கள் கொடுத்த கிருபை வேற அதிகம். அல்லேலூயா. நீ ஆண்டவர் சொன்னதை காத்திருந்து பாரு, ஜெபம் பண்ணி பாரு, ஆண்டவர் சொன்ன வசனத்தை தியானம் பண்ணி பாரு. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை வாசிக்கிற தொடங்க வசனத்தை கேட்டு பாரு. ஒரு வசனம் நீ ஜெபம் பண்ண பெரிய ஊழியக்காரனாக போனா, நான் பெரிய பாஸ்டராக போனா, பெரிய பிரசங்கம் பண்ண, யாருக்கு தெரியா? உங்களுக்கு கர்த்தர் பயப்படுவது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. எவனுக்கு தெரியும்? கர்த்தர்
எவனை மேன்மைப்படுத்த முடியும், எவனை உயர்த்த முடியும்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அண்ணன் சொன்னாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அப்ப முதல்ல வார்த்தைகளை நான் உங்களுக்குள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்னிலும் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போகணும்? விசுவாசம் வைக்கணும். என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு விசுவாசங்கள வார்த்தையை கேட்பீங்களா? விசுவாச வார்த்தை கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். எப்படி இதை நம்ப முடியும்? இயேசு எப்படி தெய்வமாகும்? எப்படி அது எப்படி ஆயுத கேள்வி கேட்போம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருக்கணும், அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லி இருக்கிறார். அப்ப வார்த்தை ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி வேதத்தை பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. காட் வித் மனுஷனோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காருல்ல, அந்த அக்ரிமெண்ட்ல எரேமியாவோட அக்ரிமெண்ட் போட்டார். என்ன அக்ரிமெண்ட் போட்டார் வாசிக்கலாமே? எரேமியா 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்கள. எரேமியா 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 பேசலாம். நீ பாருங்க, எரேமியா சின்ன பையனா இருக்கிறான். நீங்க முன்னாடி வாசித்தீங்க, சின்ன பையன், அவனுக்கு ஞானம் இல்லை, பேச வராது, சின்ன பையனா இருக்கிறான். ஆனா சொன்னார், அவங்க எரேமியா முடிவு பண்ணாரு. எரேமியா கத்தனை ஒரு தீர்க்கதரிசி மாற்ற முடிவு பண்ண, கர்த்தருடைய வாயை மாற்ற முடிவு பண்ணிட்டாரு. ஓகே, கர்த்தர் எரேமியா பேசுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அந்த நாட்கள்ல எரேமியா உருவாத நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வார்த்தை அன்னிக்காக நினைத்து வைத்தார்கள். அல்லேலூயா. தேவனை நம்மள விசுவாசிக்கிற, ஏற்கனவே சொல்லியிருக்கிற, கடந்த வாரம் சொல்லியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் என்ன சொன்னாரு? எரேமியா கர்த்தர் பேசினாரு, நீங்க தேசத்தை விட்டு 70 வருஷம் பாபிலோன் தேசம் போங்க. போயிட்டு வரும் பொழுது உங்களை கர்த்தர் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷம் அழைத்து வருவேன். மக்கள் யாரும் நம்ப தயாரில்ல. ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணாங்க? நமக்கு தெரிஞ்ச இடம் ஒரு எடுக்குது. என்ன இடம் அது? எங்க போற சொன்னாங்க? அவங்க எகிப்து திரும்ப சொன்னாங்க. அதனால நீங்க சொல்றது நாங்க போக மாட்டோம், எகிப்து திரும்பிக்கிறோம். அங்க போனா இலவசமா காய் கிடைக்கும், கொம்மட்டி காய் கிடைக்கும், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், கூழ் குடிக்கலாம், எல்லாமே நல்லா இருக்குது. உட்காந்து நல்ல கறி சாப்பிடலாம். நம்ம அங்க போயிடலாம். பார்க்க முடியாத பார்த்தலையே, அங்க போய் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப ஏன் சொல்றாரு? இந்த வார்த்தை கேட்க மனதில்லை, அவங்களுக்கு சத்தத்தை கேட்க மனதில்லை, சத்தியம் வாழ மனதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவஜனம் தேவ பிள்ளைகளே, அத சொல்றாரு, இறைவன் கர்த்தர் அந்த நாட்கள்ல எருமை கர்த்தர் அழைக்கிறார். பயங்கர கடினமான நேரம், எதிர்பார்க்கிறோம், அடிச்சு கூட சாவடிச்சிருவாங்க. தீர்க்கதரிசி சொல்லக்கூடாதுன்றாங்க. தீர்க்கதரிசி என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. போய் வேற எங்க பேசுவோம் போவே இயேசு அப்படிதான் சொன்னாங்க இல்லையா? அப்ப வாசிக்கலாம். வாசிக்கலாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிற கர்த்தர் சொல்லிட்டு என்ன சொன்னாரா? கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். எப்படி? என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். இப்ப ஒரு எக்ஸாம் சொல்லுங்களேன். இப்ப உங்களை அனுப்புறேன், ஒரு இடத்துல அனுப்புறோம், பயங்கரமான ஆளுங்க, மோசமான ஆளுங்க. பிரதர் நீங்க போங்க, ஒரு 10 பேர் கூட்டு போங்க பிரதர், சொல்லுங்கல்ல. அவருக்கு கூட்டு போங்கப்பா, அவருக்கு பார்த்துப்போம். ஒரு போலீஸ் யாரும் பார்க்கப்படுனா என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுங்க, நமக்கு தெரிஞ்ச அறிவாளிங்க, நமக்கு புத்திசாலிங்க, அதே சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச நல்ல பழசாலிங்க இல்லையா? எல்லாரும் அனுப்பி 2 பேர் அனுப்பு போப்பா, அனுப்பணும் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? நீ அவங்களுக்கு பயப்படாதப்பா. ஒரு இரவு நினைச்சுக்கலாம், நாம நினைச்சுக்கலாம். அப்ப கர்த்தர் ஒரு 5 தூதமார் அனுப்புவாரு. என்ன பேரு? ஒரு 5 தூதமார் கூட அனுப்புவாரு. இல்ல ஒரு 10 தூதமான கர்த்தர் முகமா பார்த்து போப்பா, கூட்டு போப்பா, நான் கூட தைரியமா போங்க. இல்ல மோச அழைத்து கூட நம்ம கூட போப்பான்னு சொல்லி என்ன பண்ண? மோச ஒரு அற்புதம் செய்ய முடியாது. பாம்ப கோலை மாத்தினால, கோலை பாம்பு மாத்தினால, அது கோலை கை கொடுத்தாரு, அற்புதம் செய்ய கொடுத்தாரு. அந்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனா எரேமியா அப்படி இல்லை. எரேமியா ஜனங்கள் பணக்காரங்க, ஜனங்கள் சண்டை வருவான், அடிப்பான், சாவடிச்சிருவான். ஏன்னா அது முன்பதாக அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறார்கள். அவர் மத்தியில நீ போய் பேசுவா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் கூட சொல்றாரு, ஓகே சந்தோஷம். அடுத்த சொல்றாரு, அவர் வாயை தொட்டு என்னுடைய வார்த்தை வாயில் வைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருக்குமானால் எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, தேவஜன தேவப்பிள்ளை பிசாசும் நின்றாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷன் சரி, கர்த்தர் காரியங்களை மாறுதல் அடைச்சவர்.
அவ்வளவு பெரிய பிரச்சனை, அவ்வளவு பெரிய போராட்டம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவே நீ பயப்படாதே, நான் உங்களோட இருக்கிறேன். எப்படி நான் கூட இருப்பேன்? என் வாயில என் வார்த்தை வைக்கிறேன். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். 10ஆம் வசனம். பார் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், உன்னை நான் இன்றைய தினம் நான் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய குடும்பங்களே, கர்த்தருடைய ஜனங்களே, இந்த வார்த்தையை தைரியமா கவனமாய் நீ கேட்கணும். கவனமாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை கட்டவும், கட்டவழ்க்கும், பிடுங்கவும், உடைக்கவும் அதிகாரம் கொடுக்கிற தேவன். விசுவாசம் நடக்குது, ஜெபமனுங்களுக்கு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. விசுவாசம் வல்லமை கட்ட முடியும்னு சொன்னா உன்னுடைய பலமா, என்னுடைய பலமா, சக்தியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசு போன்னு சொன்ன போது, பொல்லாத பிசாசு உன் கையினால கட்டப்படுது. எதனால? என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? ஒரு ரகசியம் இல்ல. என்ன ஆண்டு சொல்றாரு? என்ன சொல்லிருக்காரு? என்ன எதனால உங்களுக்கு நடக்குதா சொல்லுங்க. வார்த்தை. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை உனக்குள்ள கிரகிக்கப்பட எடுத்துக்கொள்ளும் பொழுது, உனக்குள்ள பிரைஸா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தில் நிரப்பின வார்த்தையை உனக்குள்ள வார்த்தையை நினைச்சு பாரு. உனக்கு முன்பதாக சத்துரு நிற்க முடியாது. ஏன் உனக்கு மேற்கொள்ள முடியல? ஏன் பிரச்சனை ஏற்றுக்கொள்ள முடியல? சகிக்க முடியல? வசனம் சொல்லுது, என் வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீ எப்படி வாழணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்படி வாழக்கூடாது கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்படி பேசணும், என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், எப்படி உட்காரணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா உன்னை கர்த்தர் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? எங்க போறதுக்கு? பரலோகம் போறதுக்கு. நீ வேறுபடுத்தப்பட்டவன், வேறுபடுத்தப்பட்டவன், பரலோக ராஜ்ய தகுதியானவன். நியாயத்திற்கு நாட்கள உன்னை கர்த்தர் சமூகத்தில் வலது பக்கத்தில் இருக்கும்படி உன்னை அழைத்திருக்கிறார். நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவன். தேவஜன தேவ பிள்ளைகளே, நீ யாரோ சும்மா நினைக்கலாம். உங்க குடும்பத்துல பார்த்து, சொந்தக்காரனை பார்த்து, நான்லாம் ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட், எல்லாமே காரியம் இல்லை, ஒண்ணுமா சொல்லுங்க, ஒரு ஜெபம் ஒண்ணும் இல்லை, ஒரு காரியம் சொல்லாத. நீ அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுக்கு அப்ப ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டுதான். நான் சொல்லுவேன், சில காரியங்கள்ல நான் சடங்கு எடுக்கிற ஆள் கிடையாது. எந்த காரியமும் அவசரப்பட்டு செய்கிற எல்லா காரியமும், கோபத்தில் எல்லா முடிவு ஆசைகள் இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு ஜெபம் பாருங்க, உங்களுக்குள்ள பிசாசு இருக்குது. அவர் சொன்னாரு, அவன் முன்பாக நிற்கபடி ஆகணுமே. கடைசி வருஷம் சொல்லுது, இறைவன் அந்த வருஷம் வாசி, கடைசி வருஷம் வாசிக்கணும். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் என்னப்பா கொடுத்தாரு? இப்ப என்ன பாருங்க, பேசலாம். என்ன பாருங்க, இப்ப இறைவன் கர்த்தர் பேசுறாரு. ஆனாலும் அவர்கள் உனக்கு விரோதம் என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ண முடியாது? நாம ஜெபம் பண்ண ஆண்டவரே, அது மாதிரி மயில் வாசம் வாசிக்க மாட்டோம். காலையில் ஸ்தோத்திரம் பண்ணி 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு இஷ்டமான எழுவோம். எழுந்து சாப்பிட்டு பாடி புகழ் படுத்துட்டு திரும்ப காலை எடுத்து படுத்து தூக்கிட்டு கஷ்டம் வந்து ஆண்டவரே தோத்திராண்டு எனக்கு அப்போ வாசம் வாசிக்கிறது. கப்த உலகம் எல்லாம் வாய்க்காம போகுமா? போகுமா? எப்படி போகும்? பிசாசு சிரிப்பான். அட பைத்தியக்காரா, உன்ன போய் அவன் சிரிப்பான், வாசப்படி நின்று சிரிப்பான். சொல்லு. அப்ப நம்ம மனமடி வைத்து, ஆமா ஜெபமான வசனம் சொல்லி ஜெபமான ஆபத்து காலத்துல என்னை நோய் கூப்பிடு, வசனம் சொல்லி ஜெபமான கர்த்தர் கேட்கணும்னு சொன்னாரு. கேட்கவே மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டாரு. வசனம் சொல்லி நான் கிடையாது பண்ணுவேன். நீங்கள் பாடி வார்த்தை கேட்கும் பொழுது கேளாமல் விழுந்ததையா, அப்படி உங்களுக்கு அபோத்திரமும் கஷ்டமும் பிரயாசம் வரும் பொழுது நானும் கேட்க மாட்டேன் சொன்னாருல்ல. 15 வாஸ்தவம் இல்ல. உடைய கட்டுவேன், நாட்டுவேன், உயர்த்துவேன் வாக்குறுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்வது உண்டு. ஆனாலும் என் வார்த்தை நீ கேட்காதபடி, என் சத்தத்தை கீழ்ப்படியாதபடி மனமாறுவேன், நானும் மனமாறுவேன். நான் சொன்னா திரும்பி விடு. அவ்வளவுதான், ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இறைமையா சொன்ன, இறைமையாவே நீ போ, அவன் உருவாக்க எல்லாம் இது வாய்க்காம போகும், தைரியம் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நீங்க நான் ஏன் தைரியப்படணும்? ஏன் பயப்படுகிறோம்? ஒரு பிசாசான பயம், ஐயோ அப்படி பிரச்சனை, அது போராடுகிற பயம், இந்த குடும்ப நடத்த பயம். ஏன் பயப்படுகிறோம்? காரணம் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அல்லேலூயா.
உனக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்குமானால் வசனத்தை விசுவாசிக்கிறவன் பலரான். நான் ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் விளைவிக்கு வளர இருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ பூர்வ நம்பினபடினால் உன் ஆத்துமத்தை கொள்ளைப்படக்கூடும் என்று வாக்குறுதி சொன்னார். என் நம்ப புறாவே பயப்படாது. ஏன்னா இறைவனுக்கு பயம். ஐயோ அந்த படம் சாவடிச்சவங்க நிறைய திருசி வச்சாங்க. வசனம் சொல்லுது, எருசலேமில் தான் திருசி கொலை பண்ணுவாங்களாம். எருசலேம் புறம ஒரு திருசி அறிந்து சரித்திரம் கிடையாது. எருசலேம் போக சொல்றாரு, ஆண்டவர் போக சொல்றாரு, போய் பேசுகிற போ. ஆனா ஒண்ணு, தூதன் அனுப்பல, பொழுது ஆளுங்க அனுப்பல, ராஜாங்க அனுப்பல. யார் அனுப்பியிருக்காரு கூட? யார் அனுப்பினார்? ஆண்டவர். இறைவன் என்ன கொடுத்து அனுப்புறாரு? வார்த்தை கூட அனுப்பினார். நீ இந்த வார்த்தையை பிடித்துக்கோ, உன் வார்த்தையை பேச பிடித்துக் கொள்ளு. கர்த்தருடைய பிள்ளைகள் அதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால். வார்த்தை ரொம்ப முக்கியம். பிசாசு அதனால்தான் நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, முன்னவாரம் பாட்டு பாட தெரியும், முன்னவாரம் சண்டை போட தெரியும், முன்னவாரம் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனா முன்னவாரம் பேச தெரியல. ஏனென்றால் அது நியாயம் தான். என்ன பிசாசானவன் நீங்க கேட்கிற எல்லா வசனங்களையும் என்ன பண்ணணும்? என்ன பண்றான்? நீங்க கேட்க எல்லா வசனம் என்ன பண்ண பொறுக்கிடுவான். அது வழியறையில் உள்ள பிரைச விதைகள் விதைக்கப்படும் ஒவ்வொரு விதைகளும் பிரைச போ நடக்க வழியில் முடிச்சு வச்சாங்க. அது கோழி கொக்கு எல்லாம் எடுத்து போயிடும், பழங்கள் எடுத்து போயிடும். அது போல பிசாசு உங்களை அப்படியே பாட்டி எடுத்து போயிடும். அதனால நீ நிலைத்திருக்க முடியாதபடி அவதிப்படுகிறோம். தேவனுக்கு நிற்க முடியல, பெறப்படி ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆண்டவரை வல்லம் வெளிப்படுத்த முடியல, கிருபை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? விளையாட்டுப்பட்டு போகிறோம். ஆஸ்வாதம் இல்ல. 2020 இன்னொரு ஆஸ்வாதம் இல்ல. ஆண்டவர் இன்னொரு கிருபை இல்ல, இன்னும் சில வரங்கள் வரல, இன்னும் கிருபை வரல. காரணம் என்ன? வார்த்தை இல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இறைவனுடைய கர்த்தர் சொன்னாரு, இந்த வார்த்தையை நம்ம கொடுக்க நீ போப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை எப்படின்னு சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களா? அந்த வார்த்தை எப்படின்னு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை 1ஆம் அதிகாரம் யோவான் புதிய ஏற்பாடு 1ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடுல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆதியில வார்த்தை தான் உங்களுக்குள் வைக்கிறாரு. நாம சொல்றோமோ சிஸ்டர், அவங்க தேவராஜ் சொல்லுங்க, எப்பொழுது ஜெபிக்கும் பொழுது காலையில 5:30 மணிக்கு ஆன்லைன்ல பிரைஸ் இந்த வருஷத்துல மிக எல்லா நாட்களிலும் சில நேரம் 12 மணி 1 மணிக்கு நான் சோர்ந்து போய் படுத்தவங்க ஜெபம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தா கூட மறந்துருந்தா கூட 5:30 மணிக்கு ஷார்ப்பா 31 32க்கு மிஸ்கால் கொடுப்பாங்க. இது நம்ம நினைக்கிற மாதிரி காரியம் இல்லை. தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள தெரியுமா? நீங்க புரிஞ்சு கொள்ள காரியம் தெரியுமா? தேவனை அதிகாலை விட தேடுகிற பழக்கூடம் இருக்கணும். நாம் நினைக்கிறோம் இந்த ஆன்லைன் பிள்ளைகளால் என்ன வரப்போகுது, இது உனக்கு ஒரு பழக்கம் உண்டாகும். என்ன பொறுத்தவரை நீங்க ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க வந்ததுனால ஒரு எல்லாம் ஒரு கிரமம், ஒரு காரியம் நடக்கணும், இப்படி செய்யணும், ஒரு சிஸ்டமா கத்த வச்சிருங்க. ஏதாவது செஞ்சு பாருங்க. அதிகால தேடி பழக்கத்தை பாருங்க. உன் குடும்பத்தை நிச்சயமா கத்த நடத்துவார். ஒரு அடிக்கடி சொல்ற காரியம், ஒரு மனைவி, ஒரு குடும்ப புருஷன், ஒரு மனைவியானவர் குடும்ப தலைவனான அதிகால வேணும் அடிக்கடி சொல்ல ஆசாரியன் குடும்ப தலைவர் தான். இந்த வீட்டுக்கு ஆசாரியன் நீதான். ஆசாரியன் 10 மணி 8 மணி 7 மணி அரை மணி ஒரு நாள் ஜெபம் பண்ணாத வேத வாசியம் குடும்பம் எப்படி நடத்த போறீங்க? நடத்த முடியாது. இது யாரான்னு சொல்ல, தேவச்சன தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தின் முன் நடுங்கணும். உன்னுடைய கர்த்தர் பிரகாசிக்கப்படும் சொன்னா, சகல ஜனங்களை வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொன்னா, உன்னுடைய பிரயாசத்தினால நீ என்ன ஒரு முளை ஏறனா 2 முளைகள் சரிகிறது. ஆனா கைப்படாய் சேர்க்கும் பொழுது விருத்தி அடையத்தக்கதாக தேவன் கிருபை கொடுப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து உண்மை உத்தமா தேவ சமூகத்தை காத்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எனக்கு நீ கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 5 ரூபாய் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கொடுத்த பழத்துக்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே நீ ஆஸ்வதிக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிப்பாரு. நாட்டில் வரும் அந்த பஸ் 5 10 10 15 20 100 சகலத்தில் கற்றுக் கொடுப்பார். ஒருவேளை அற்புதமாக இருக்கலாம் உங்களுக்கு. நான் சொல்லுகிறேன், சொல்லாரு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை மனிதனை கூட்ட மாட்டார்.
ஆயிரங்கள் லட்சங்கள் கோடி சம்பாதிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து அதுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்ல, வசனம் வாசிக்கும் என்ன சொல்ற? அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிலிருந்து, அந்த வார்த்தையை தேவனா இருந்துச்சு. அப்ப கர்த்தர் வார்த்தை தேவனா இருக்கிறார். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? கர்த்தர் ஆவியா இருக்கிறார் சொன்னோமா? கர்த்தர் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறாரு. கர்த்தர் ஆவியா, கர்த்தர் ஆவியா எங்க இருக்குது? நம்ம இது நமக்குள்ள இருக்குது. விடுதலை உள்ள சொல்லுங்க, நமக்குள்ள இருக்குது. அப்ப கர்த்தருடைய ஆவி எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. எப்படி இருக்காது? ஆவி எப்படி இருக்குது? வார்த்தை இருக்குது. ஆவி எப்படி இருக்குது? வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை வெளியே வரணும். அந்த வார்த்தை வெளியே வரும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமா. அல்லேலூயா. அதான் கர்த்தர் கிருபையான வார்த்தை இயேசுக்குள்ள எல்லா வார்த்தை கிருபையான வார்த்தை இருந்துச்சு. அவர் கர்த்தருடைய அபிஷேகம் வண்ணம் நிறைந்த காணப்பட்டால் அவர் பேசி ஒவ்வொரு வார்த்தையிலும் கிருபை பரிதா இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அது சொல்றாரு, யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை இருந்துச்சு இல்லையா? அப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஓகே, போதுமா? இன்னொரு வருஷம் வாசிக்கமா? இன்னொரு வருஷம் 2 தீமோத்தேயு 3:16 கூட அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டு போயிடலாம். அந்த வருஷம் 2 தீமோத்தேயு 3:16 பாருங்க. அந்த வார்த்தை எல்லாம் பாருங்க எப்படி யார் எழுதப்பட்டிருக்கு. அப்பதான் லிங்க் கிடைக்கும் உங்களுக்கு. வார்த்தை எப்படி 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இப்ப சொல்லிச்சா, இப்ப நான் பேச வச்சோம்ல, ஏன் வேதம் அருளப்படுது? ஏன்னா வார்த்தை யாரு? கர்த்தர் இல்லையா? அவர் பேசுற கர்த்தரோட வார்த்தை தான். அப்ப வேத வாக்கியங்கள் எழுதப்படுது எல்லாமே கர்த்தரோட வார்த்தைகள். நீ ஒரு வசனத்து கூட அது பேச சொல்லக்கூடாது. இந்த மாதம் சூப்பர், எல்லாம் கர்த்தர் சொன்னதுதான். உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக என்னென்னதுக்காக கர்த்தர் சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, எழுதிக்காரு. அது மாற்றுறது இல்லை. ஸ்தோத்திரம். அப்ப அடுத்த வசனம் சொல்லலாம். 1 பேதுரு 1:21 வாசிக்கணும். 1 பேதுரு 1:21 அறிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க நான் எப்படி ஜெனிப்பட்டிருக்கிறோம்? மறுபடியும் பிறந்திருக்கோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சர்ச்சைக்கு போயிட்டோம், நாங்க பிறந்துட்டோம். இன்னைக்கு அதனாலதான் உங்களை என்னை கண்டா பிசாசு எழுதி நகையாடுறோம், பிசாசு சிரிக்கிறான். ஏன்னா அவர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, தேவ பிள்ளைகளே, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத ஒரு வித்தினால் நீங்கள் மீண்டுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லையா? எது அழிவுள்ள வாசிங்கமா? அழிவுள்ள வித்தின் என்ன அர்த்தம்? வித்தின் என்ன தமிழ் என்ன வித்து? இங்கிலீஷ்ல சீடு. அழிவுள்ள சீடு. சில விதை தான் இது போனீங்க வச்சப்ப, இதுல பூமியில் போனீங்க, எல்லா விதையும் வந்ததுதான் செத்து போய் சில வேற இல்லையா? சில செத்து போகுது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தை நீங்கள் அதான் கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தினால்தான் சுவிசேஷத்தை ஏற்று நீங்களும் கர்த்தர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க சுவிசேஷ வசனம், சுவிசேஷ சத்தியம், இந்த வசனம் உங்களுக்கு என்னது? ஐயோ, நான் பார்க்க நிறைய பேருக்கு அற்புதம் நடந்து பாருங்க, என்னமோ பாட்டு, என்னமோ ஆராதனை, என்னமோ ஷிப்பு, அதெல்லாம் குறை சொல்ல. அது கர்த்தர் கிருபை. ஆண்டவர் உயர்த்தணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆனா அது எது தெரியுமா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, உங்களை தனிமைப்பட தேவ சமூகம் ஒப்புரவாவதற்கு, உங்களை ஃப்ரீ பண்ணுவதற்காக. அடுத்து ஏறு ஓட்டு. எது ஏறு ஓட்டாங்க? எத்தனை முறை ஓட்டு ஏறு? 4 முறை. சில விதைக்கு ஒரு பொருள் இப்படி போகணும், குறுக்கு ஒரு சாலை, மறுக்கு ஒரு சாலை, இப்படி ஒரு சாலை, அடி ஆழம் ஓட்டி எல்லாம் ரெடியா வச்சுருந்த அந்த நிலத்தை, அந்த அப்ப நிலத்துல அந்த விதைப்பட எப்படி இருக்கும்? சக்கரை உள்ள போய் நல்லா வளருது. இல்லையா? நல்லா வளரும். அது வளர்வதற்காக தான் அந்த ஏழு ஓட்ட நேரம் தான் ஆண்டவரை ஆராதிப்பது, பிளீஸ் பண்ணது, ஸ்தோத்திரம் பண்ணது, இருத்தி உடைத்து ஆலோசனை தாழ்த்தி கண்ணீரோடு தேவசமல் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் பிரசங்கம், வார்த்தை கூட போடுறது. அதுக்கப்புறம் நடனம். அந்த நடனம்
நடந்து கொண்டு வேறு நீங்க உள்ள உட்காந்துனா நிறைய சரி ஓட்டுறது நீங்க என்ன பண்றோம்? ஏன் வசனம் உள்ள போல, ஏன் வித்து உள்ள போல? நீங்க ஏற விழும் பொழுது ஐயோ வலிக்குது, டயர்டுக்குது, முழங்கால் படம் இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணும் இல்ல, கை ஊத்தி காத்துல ஆளாதிக்கும் இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணும் இல்ல, ஏதோ ரொம்ப டயர்டுக்குது, ஏதோ கஷ்டமா இருக்குது, அப்படி விட்டுட்ட விதை உள்ள போகாது, மேடம் விட்டுக்கும். அப்போ ஒருத்தருக்கு தாருங்க பிசாசு டக்கு உள்ள போயிடுவோம், டக்கு உள்ள போயிடுவோம். அந்த விதைய நீ உள்ள போய் ஆழத்துல போய் நிக்கனா ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது விழுவளத்தோடு ஆத்மாவில் ஆராதிக்கும் பொழுது அந்த என்ன உலகம் எப்படிக்கும் சால் எப்படி உழவு உள்ள ஓட்டி 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 புரியா இருக்கும். டக்குனு விதைய உள்ள வச்சிடலாம், நல்ல வளரும். அப்ப என்ன சொல்றாரு? இது அழிவுல வித்துனால அழியாததும் என்னை நிலைந்திருக்கமான ஜீவவசமாகி பேசுறார். அல்லேலூயா. ஜீவவசத்தை என்ன பண்ணுவோம்? இந்த வித்துனால நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கும் குடும்பங்களே பிள்ளைகளே உங்களுக்கு புதிதாக ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறதா? எதுல எண்ணம் தோன்றுகிறது? நான் புதுசா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னா, என் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னா, வார்த்தையை கேட்டு மறுவப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்ன அர்த்தம்? வார்த்தை கேட்கும் மறுவப்படுகிறேன், தேவனுடைய வசனம் கீழ்ப்படுகிறேன். ஆமாண்டவரே, இது நியாயம் இல்லதான், இது அநியாயம் தான், சகித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய குடும்பங்களே பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 மடுத்து போய் இந்த காலம் விடக்கூடாதபடி ஆண்டவர் சோதரம் ஆண்டவர் என்னை ஒரு விஷயங்களை மன்னியும் ஆண்டவர், என் குற்றங்களை மன்னியும், குறைகளை மன்னியும், பாவங்களை மன்னியும் என்று சொல்லு தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை விட்டு இறக்கம் பெறுவான் சொல்லி வசனம். புதிதாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சுபாவம், புதிதாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சுபாவத்தை சகித்துக் கொள்கிறது, பொறுத்துக் கொள்வது, எல்லாருக்கும் பொறுமையாக கொள்வது. அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு படபடபடன்னு பேசக்கூடாது. பொறுமையோடு காத்திருக்கணும். ஒரு தேவனாய் கர்த்தர் பார்க்கிறார், பிசாசு பார்க்கிறார், வாயில் என்ன வருது? அபிஷேகப்பட்டவரும் கர்த்தர் வசனத்துக்கு நடுங்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தை வெளியே விட்டுட்டா அந்த பிசாசு அப்படியே பிடிச்சுக்குவாங்க. நீ சொன்னிய இப்படி சொன்னிய இப்படி சொன்னிய சொல்லி சொல்லி காண்பான். அதனால ரொம்ப பொறுமையோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவரை, என்னை ஸ்தோத்திர ஆண்டவரை, இயேசு அடித்தார்கள். என்னென்ன கேள்வி கேட்டாங்க, ஒரு வார்த்தை இயேசு பதில் சொன்னாரா? பேசுறாங்க அவரு, ஆனா பேசுவது இது மட்டும் பேசுறாங்க. நீ ராஜாவா? நீ சொல்றது ராஜா தான், அவ்வளவுதான் பேசலாம். நானும் பிதா ஒன்றா வந்திருக்கோம், அது மட்டும் சொன்னாரு. ரொம்ப அதிகம் பேசவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள சகலம் அறிந்திருக்கிற தெய்வ வசனம் கொடுக்குது. வசனத்தை வாசிக்கிறவனுக்கு வசனம் புடமிடப்படுகிறது. யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தால் சொல்றது வசனம் சொல்லுது, யோசேப்போட கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அல்லேலூயா. முழுமாக்குவது பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல, தேவஜனமே வெறும் பிரசங்கத்தை மட்டுமல்ல, பிரசங்கத்துல நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் புடமிடுவார். நீ சொல்லிட்டல, சகிச்சு சொல்லிட்டல, பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டல, ஏன் சகிக்கல? ஏன் பொறுக்கல? ஏன் நிக்கல? கேட்பாரு கேட்க மாட்டாரா? அங்கதான் வசனம், அங்கதான் நிக்குது வசனம், அங்கதான் வசனம் நிக்குது. என்ன மறுவப்பட இருக்க நீனா மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவான். அல்லேலூயா. சபை கீழ்ப்படியும், சபை ஊழியர் தெய்வனுக்கு உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் தேவனுடைய கட்டளைகள். யார் எப்படி நடக்கணும், குடும்பம் எப்படி நடக்கணும், பிள்ளை எப்படி நடக்கணும், உட்கார்ந்து இருக்கணும், எழுந்திருக்கணும், தேவனுக்கு பேசணும், தேவ சமூக குடும்ப மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய சுவிட்சமாக சகல ஜனங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குமா? அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொன்னது போல, ஆண்டவரே கர்த்தர் எனக்கு துணை செய்வது நின்று கேட்குவது என் பக்கத்துக்கு வெட்கப்படும்படியாக ஒரு அனுபவம் அழைத்த காண்பிக்கிறோம் என்று சொல்கிறார். காரணம் தெரியுமா? வசனத்தை கீழ்ப்படிப்படுதான். அல்லேலூயா. வசனத்தை கீழ்ப்படியில, உடன்படிக்கை கீழ்ப்படியில மீறிடும். உடன்படிக்கை மீறிட்டா கர்த்தரை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நினைக்கிறீங்க கர்த்தர் வந்து பாப்பாமா ஓடி 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 ஒரு டைம் தான், ஒரு டைம் கர்த்தர் சில வசனங்களை கர்த்தர் தெளிவு கொடுத்திருக்கிறார், சில காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுவரை நீ பொறுத்துக்கொள்ள பேசலாம். நீங்க சார் வந்து தேவ சமூகத்துல மன்னிப்பதற்கு தேவன் தயவுபடுத்திருக்கிறார். அதே தேவன் உங்களுக்கு இருக்கிறார். இயேசு உனக்குள் இருக்கிறார் உண்மையானால், இயேசு உனக்குள் இருப்பது மெய்யானால் நிச்சயமாக நீ என்ன பண்ணணும்? சகலத்தை சகிக்கணும், சகலத்தை பொறுக்கணும். அல்லேலூயா. அவன் வார்த்தை உங்களை என்ன பண்ணிடுது? என்ன பண்ணிருக்கு? இப்ப புதுசா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க. என்ன அர்த்தம்? புதிதாக மறுவப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை கேட்டு மறுவப்படுத்திட்டாங்க. தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளை, நீங்க நானும் அழிவுள்ள வித்தனால் அல்ல,
உள்ளவர்களுக்கு அழிவு வந்து உலகம் பேசுகிற காரியங்கள் அழிவு போகும். இன்னைக்கு பேசணும் நாளைக்கு மாறிடுவோம். ஆனா தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தை கொடுக்கல. இந்த வார்த்தையில நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தையை உறுதி பிடிச்சீங்கன்னா, இன்னைக்கு அவமானம் வரும், நிந்தை வரும், போராட்டம் வரும், எல்லாம் பார்த்து சிரிப்பா கேள்வி பண்ண கவலைப்படாத. உன் அழைத்தவர் மறக்க மாட்டார். இல்லையா? உன் அழைத்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் அழைத்த கத்த சொல்லுகிறார், உன் அழைத்த அழைப்பை நீ மறந்தாது. பெற்றுக்கொண்ட கிருபையை மறந்துடாது, அபிஷேகத்தை மறந்தாது, வரத்தை மறந்தாது. கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவாரா? உன்னை உருவாக்குவார். இல்லையா? அப்ப நீ நான் இன்னைக்கு என்ன சொன்னா, நீங்க அழிவில் வித்தினால் மறுரூபப்படுத்துறீங்களா, அழியாத வித்தினால் மறுரூபப்படுறீங்களா? அது வித்தியாசம் நீ காமிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவனை கர்த்தர் சொல்வது ஒரு காரியம். தேவனை ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை கொடுத்து ஒரு எண்ணம் கொடுக்கல, வைராக்கியம் வரணும். அல்லேலூயா. அடுத்த வசந்த வாசிக்கும் பொழுது கூட ஒரு வசந்த வாசிக்கலாமா? 25 வாசனம் இல்ல, 1 பேர் 21 வாசனமா வாசிக்க. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பாத்தீங்களா? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இவ்வளவுதான் சிம்பிள். நம்ம நினைக்கிறோம், நீங்க நினைக்கிறீங்க ஏதோ உங்களுக்கு இப்ப சுவிசேஷம் அப்படி இல்லை, பயங்கரமான தந்திரமா உங்களை அப்படி வைத்துவார், இப்படி வைத்துவார், இப்படி பண்ணுவார், அப்படி சுவிசேஷம் சொல்ற காரியம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படும் முதல் நீங்க ரட்சிக்கப்பட எப்படி தெரியுமா? எது உண்மையான ரட்சிப்பு சொல்றாரு ஆண்டவர். நீங்க ஒரு வசந்த வாசகம் தெரியும் நினைக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 13 நினைக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 13 வாசிங்கள. ஆமா, அவ்வளவுதான். 12-13 வாருங்க. 12-13 வாசம் உங்களுக்கு தெரியும். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி நட சொல்லுங்க. அப்போஸ்தலரை கர்த்தர் ஊழியத்தை அழைத்த தெரியுமா? அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கலாம். தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி அவர் சொன்னார். நாங்கள் முன்குறிக்கப்பட்டு அவர் சுதந்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு, அடுத்த வருஷம் நமக்கு அடுத்து சொல்றாரு, நீங்களும் நீங்க ஆனா என்ன சொல்றாரு? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்களேன், இப்பதான் உங்களுக்கு விளையாடு எப்படின்னா, நீங்க வசனத்துக்கு செவி சாய்க்கிற மாதிரி எனக்கு ஆண்டோட ஆவியான உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க வசனத்தை கேட்கறது உங்களுக்கு இருக்கும். அண்டக்கா அப்படியே அப்படியே அவ்வளவு இப்படி எதை பண்ண அப்படியே இதெல்லாம் உண்மையுமே அதெல்லாம் காரியம் இல்லை. நீ ரொம்ப ஜாக்கிரதையா உன் பிள்ளைகளை கத்த பார்ப்பார். நீ வசனத்தை மறந்தா பிள்ளைகளை மறப்ப கதை சொல்றாரு இல்லையா? அவன் கத்துடைய வசனத்தை நம்ம பிள்ளைகளும் அதிகமா நேசிக்கணும். வசனத்தை மட்டணும், வசனத்தை பார்க்கணும், வசனத்தை வாசிக்கணும். பிள்ளை உட்காந்துருக்கும் பொழுது 1/2 மணி நேரம் உட்காந்து பிள்ளை வசனத்தை எழுதி சொல்லணும். வசனம் சொல்ல அந்த வசனத்தை அர்த்தம் சொல்லணும். அந்த பிள்ளைக்கு அப்படி இருந்து வச்சுக்கும். பேசுறாள் வசனம் தாணி போல அது அப்படியே உட்காந்துக்கும். அந்த பிள்ளைக்கு அப்படியே உட்காரும். அந்த வசனம் என்னைக்கோ கேட்ட வசனத்தை கத்த ஒரு நாள் பேசுவாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் சொன்னாரு, எங்களை கர்த்தர் அப்போஸ்தலர் சொன்னாரு, எங்களை கர்த்தர் முன்குறித்தார். இவர் அப்போஸ்தலர் தான், விசுவாசம் முன்குறிக்கப்பட்ட அதான் அழைக்கப்பட்ட நிச்சயம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள் நானும் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் தான் முக்கியம். சத்திய வசனம் கேட்கறீங்க பாருங்க, அதுதான் ரட்சிக்கப்பட்டு இருக்குது. அந்த வார்த்தை எப்படி முஸ்தரப்படுகிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு கர்த்தரை எத்தனை நாள் பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதிகாரம் வாசிக்கிறீங்க? எத்தனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்நிய காரியமாய் நினைத்தாங்க. வழிபடுகளையும் நிறைய காரியங்கள் அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, இப்படி அப்படி பண்ணிட்டு வந்துருமா? வராது. தேவனுக்கு முன்பதாக கர்த்தர் வசனத்தை எவ்வளவு வாசிக்கிற, எத்தனை மணிக்கூர் தேவசம் இருக்கிற, எத்தனை ஸ்தோத்திரம் பண்ற, எத்தனை அதிகாரம் வாசிக்கிற, எத்தனை வசனம் ஒரு நாள் வேலைக்கு முடியுது, இது கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் பணக்கார பஸ்தி இல்லாதவங்க எல்லாம் இந்த வசனம் போடுறாங்க, நமக்கு என்னது வசனம்? ஒரு நாள் வரும், நீங்க நினைக்கிறீங்க தேவ பிள்ளைகளை பேச முயல் ஆமை கதை மாறி முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். அல்லேலூயா. நீ வசனத்தை மட்டும் பிடித்து பாருங்க. ஒரு அப்பமா என்னப்பட சபையா இருக்கலாம், ஒரு அப்பமா என்னப்பட குடும்பம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவில்ல புத்தியில சொல்லு. நான்
நீங்க என்ன வேணும் தெரியாது. நான் எத்தனை ஆயிரக்கணக்கான ஊழியக்காரணத்திலும் அபிஷேகமா இருக்கு ஊழியத்தில் கொண்டா கூட எனக்குள்ள தேவ சகோதரி ஆண்டவரே, நான் அற்பமான மனசு ஆண்டவர், எனக்குள்ள அதிசயம் செய்கிற ஆண்டவர் உண்டு தெரியுது இல்லையா? ஒரு நாள் மன்னிப்பதற்கு உண்டான விசுவாசம் எனக்கு இன்றைக்கு வரை எனக்கு சிந்தனை இல்லை. எனக்கு அது கூட கேட்டது கிடையாது. கர்த்தர் அறிவார். ஆனா கேட்ப ஒரு நாள் ஆண்டவர் அழைத்தவர், ஆண்டவர் மறிப்பதற்கு முன்பதாக மகத்துவங்களை பேசுகிறவனாக தேவனாய் கர்த்தர் சமூகத்தை அற்புத அடையாளம் மட்டுமில்லை, பரிசுத்த வல்லமையிலும் புரோஜார கீழ்ப்படியப்படுகிற அபிஷேகம் எனக்கு வரணும் ஆண்டவரே. அப்படிதான் ஜெபம் இருக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் காத்து இருக்கும். அதில் குமைக்கும் கஷ்டம் வரும். என்ன ஊழி என்ன ஜெபம், ஐயோ செஞ்சாலும் பயங்கர கஷ்டம். நீங்கள் ஒரு நாள் சொல்லி ஊழி செஞ்சு பாருங்களேன், செஞ்சு பாருங்க, செஞ்சு நினைச்சு பாருங்க, பயங்கரமான கஷ்டம். அதனால தான் பேச யாக்கோபுன்னு சொல்லுது, நீங்கள் அநேகர் பேசலாம் பத்திரப்படாத பொழுது ஆக்கினிக்கு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஊழியக்கார ஆகாதிருப்பீர்களாக அப்படி ஏதுன்னு சொல்லுது. அது உங்களுக்கு எல்லாம் ஊழியக்கார ஆக சொல்ல, நீங்களே திருதசமான சொல்றேன், உங்களை அப்போஸ்தலமான சொல்றேன். ஊழியக்காரன் சொல்லியிருக்காரு, திருவிசு சொல்லல. ஊழியக்காரோட வேலை வேற, திருவிசு வேலை வேற. திருவிசு வந்தாலும் கத்த சொல்ற பெரிய மரம் பேசுவாரு, ஓகேவா சொந்த பெண்ணுக்கலாம். இளையவர் பேசுவார் போயிடுவாரு, எலிசவர் போயிடுவாரு, இளையவர் போயிடுவாரு, எஸ்ஐவர் போயிடுவாரு, அவ்வளவுதான். ஆனா ஊழியக்கார வேலை என்ன தெரியுமா? இரவென்று பகலென்று மாறாதபடி தன் ஆத்துமாக்களுக்கான வேலை சொல்வது என்ன பாருங்க. தன் ஆத்துமாக்களுக்காக பலிபீடத்துக்கு மண்டபத்து இடையில கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுடைய கரலையா இரவென்று பகலென்று மாறாதபடி. உங்களுக்கு எல்லாரும் கஷ்டம், நீங்க எல்லாம் போய் வந்தாச்சு, டைம் ஆச்சு, 12 மணி படுத்துட்டோம், காலை எழுத்த படுத்துவீங்களா? ஆனா ஊழியக்கார நிலைமை அப்படியே பண்ண முடியாது. 2 நாள் அப்படி போவேன்னு வச்சு 3 நாள் உனக்கு சம்மதம் இருக்காது, கிருபை இருக்காது, ஜெபம் பண்ண முடியாது. திடீர்னு வந்து ஜெபம் சொல்லுவாங்க 12 மணிக்கு 1 மணிக்கு. நான் சொல்லலாம் 3 நாள் தூங்கல, 4 நாள் ஒரு அம்மா போன் பண்ணுது. அவர் போறவையா பிரதர் போன் பண்ணாரு, சபாஷ் திருச்சிருந்து. அவர் சொல்லாரு, ஐயா நீங்க ஜெபம் டைம் பார்த்து அப்பதான் போனேன், நான் மெடிசன் நினைச்சிட்டேன், பார்த்தா 11:45. ஐயா நீங்க ஜெபம் என்ன பையனுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி. ரொம்ப நாள் டாக்டர் சொல்றாங்க வயிற்று வலி கட்டி இருக்கலாம். இது முன்னாடியே சொல்ல முடியாதான் ஜெபம் பண்ணோம். நான் படுத்து எழுந்து ஒரு ஜெபம் பண்ணி படுத்துட்டேன். காலையில் எழுந்து 8:45 ஓப்பன் பண்ணேன். பாஸ்டர் நன்றி ஆண்டவர், பாஸ்டர் நன்றி ஆண்டு விடுதலை கொடுங்க, பையன் தூங்கிட்டான், தூங்கிட்டான். அவன் எவ்வளவு டைமா ஜெபம் பண்றான். அப்படி ஜெபம் பண்ணி தூங்க முடியாதுனால உடனே படுத்த காலையில் தூங்க முடியாது, போச்சது. இப்ப என்னன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ண அந்த ஜெபத்துல கத்திர அற்புதம் மாற இருக்கும். ஏன் ஜெபம் பண்ண முடியாது, ஊழியர் ஆயிட்டா. அந்த வார்த்தை சொல்லுவது பேசுறாள். அந்த ஜனங்களை, அந்த கதவராடுகள் ஆடுகளை மெதுவா தாண்டி இது மாதிரி பயணம் எல்லாருமே பேச முடியும், திட்ட முடியும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொடுத்த சுதந்திரத்தை நீ என்ன பண்ணக்கூடாதம்மா, நீ கொடுத்த சுதந்திரத்தை ஆளுகை செய்யக்கூடாது, அப்படியே மெருகு பாராட்டக்கூடாது, இப்படிதான் பண்ண அதை பண்ண அப்படி செய்யக்கூடாது, அதிகாரப்படுத்தக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், மெதுவா நடத்து, அந்த குடும்பத்தை நடத்து, அந்த பிள்ளைங்க நடத்து. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அவங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பேசுறது அவங்களுக்கும் தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவோம், டக்குன்னு தெரிய பேசிடும். நீங்க பேசலாம், ஏன் பிரதர் பேசுறீங்க சொல்ல, நான் சொல்ல முடியுமா? சரி, பேச உடனே பேசலாம். ஏன் பண்ணீங்க, ஏன் பண்ணலாம், என்ன 100க்கு உங்களை சொல்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே டைம்ல 100கணக்கான பேருக்கு பேச கத்தருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு கத்த பேசதான் வாய் கொடுக்கல, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, பேச முடியாது, பேச மாட்டேன், எனக்கு தெரியாது. நான் சொன்னல, எல்லாரும் ஊழியக்காரெல்லாம் நின்று சர்ச்சை இந்த பிரச்சனை வரும்போது எல்லா ஊழிய 5-6 ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அவர் முன்னாடி சாதாரண ஒரு சகோதரி, அவர் சொன்ன வார்த்தை உள்ள இருக்குது. ஆனா அவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். என் அழைத்த தேவனுக்கு தெரியும். ஆனா அவர் சொன்ன வார்த்தை எதிர்பார்த்து பேசாதபடி கர்த்தர் மௌனம் பிறகு சொன்னாங்க. இவ்வளவு பேசினாங்க, மௌனம் பிறகு அன்னைக்கு நைட்டு தான் கர்த்தர் பேசினார். இல்லையா, நீ போயிடு, நீ வெளியே வந்து சொல்லி. அப்ப என்னன்னா, தேவ சமூகத்துல காத்திருக்கும் கர்த்தரோட பேசுற சொப்பன தரிசனை பார்க்க முடியும், கர்த்தர் பேசுற வார்த்தைகள் மகிமையை பார்க்க முடியும். அது வசனம் சொல்றது, இஸ்ரவேலர் ஏன் மகிமை பார்க்கலன்னு சொன்னா, அவர் மனசுல விடும் மகிமையை பெரிதாக நம்பினார்களாம். தேவனாவது மகிமை காட்டிலும் மனசுல மகிமை, ஐயோ எங்க பாஸ்டர், ஐயோ பிரதர், ஐயோ அப்படி சூப்பர் அப்படின்னு சொல்றது மட்டும் ஒரு குஷி வச்சே தேவனோட மகிமையே பார்க்க முடியாது. அதெல்லாம் சொல்றேன், அவமானப்படுத்தப்படுறாங்களா, நிந்தை அனுபவிக்கிறியா, சோதனை சகிக்கிறியா, பொறுக்க இருக்கிறியா, கர்த்தரோடு பேசுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய
வார்த்தை அழிவில்லாத வித்துல வந்தது. அழிவில்லாத வித்துல நான் மறுவப்பட்டிருக்கிறீங்க. அவர் சொன்னார், பேதுருல என்ன வாசம் இப்ப சொன்னாரு, இந்த சுவிசேஷத்தை சத்திய வசனத்தை நீ கேட்டு பாருங்க, அதுதான் உங்களுடைய ரட்சிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசல பாக்குறோம். சரியா? நம்ம ஒரே நாள் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க முடியாது. வசனத்தை நான் வாசி சொன்னா உண்மையை சொல்லப்போனா இன்னைக்கு முழுசு கத்துறதுக்கு நான் உண்மையே இல்லை. ஒரு டீம் மட்டும் அந்த இன்னைக்கு தொண்டை அப்படியே பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவு சும்மா ஆயிரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், கத்து விலை கொடுத்தாரு. மணிக்கூட இன்னைக்குள்ள 1 மணி நேரம் 1 மணி வரை கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து பேச ரொம்ப அலாதி பிரியம். அது மாற்றுக்கள் தெரியல. கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து பேசும் பொழுது ஒரு சபையில பேசுறது எத்தனையோ நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ற எனக்கு ரொம்ப தெளிவாக கத்த முடித்துட்டாரு. நான் அதுக்கு ஆண்டவர் நான் கோடி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சில நேரம் உங்களுக்கு சொல்றேன். சில நேரம் எனக்கு சில கேள்விகள் நிறைய பேர் எழுதுற புத்தகங்கள், அது காரியம் இது காரியம் இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. என்ன கர்த்தர் சொல்ற, ஆண்டவரே யாரும் சாயல் எனக்கு வேணாம், நீங்க என்னோட பேச சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை சொல்லுது, இது எப்படி ஆண்டவர் எங்க இருக்கு இந்த வசனம், எங்க தேடி வாசிக்க சொல்லும் பொழுது நான் சொல்றேன்ல, ஒரே 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இல்லை, அந்த நிமிஷத்துல இந்த பைபிள் பண்ண அங்கேயே கற்றுக் கொடுக்குறேன். அப்படியே கண்ணை விட்டு அழுது, ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். 1-2 காரியம் இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு யாருக்கு பேச, எனக்கு யார் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு நினைச்சது பேச ஸ்தோத்திரம், எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லைன்னு ஆண்டவர் கேட்பேன். ஆண்டவரே இது என்ன ஆண்டவர் எனக்கு தெரியல, எனக்கு தெரிய ஆண்டவர். கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு, அழுத நாட்கள் உண்டு, ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் கைவிடாதபடி எனக்கு ஆண்டவரை கேட்டு 2 காரியத்தை கேட்டு, ஆண்டவரே ஒரு வசனத்தை அதிகமா வாசிக்கிற கிருபை கொடுங்க, ஒரு சமூகத்தில் அதிகமா செபிக்கிற கிருபை கொடுங்க, ஸ்தோத்திரம் கிருபை 2 காரியத்தை மறைக்கும் பரியந்த மரபாம கொடுங்க கேட்டு. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம், வசனத்தை விட்டுட்ட சோழி பிடிச்சு வசனம் போயிடுச்சு, வெளிநாட்டு போயிடும். விசுவாசிக்க நடந்த ஒரே ஒரு வாழை வேலை என்ன தெரியுமா? வசனம். வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் பிசாசு மேம்படுத்தார், வெளிப்படுத்தினார். பிசாசு அழிக்கிறது ஒரே வழி வசனம். நீ தீர்மானம் பண்ணு, உன் பிள்ளை குடும்பம் எல்லாருமே வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் ஜெபம் பண்ணி பாரு. நாட்டில் வரும். நீங்க பாரு, ஜெபம் பண்ண விட்டுருவோம், பிசாசு பாட விட்டுருவோம், எல்லாம் விட்டுருவோம். ஆனா வசந்த வாசிக்கும் பொழுது அங்க ஒரு கூண் வரும், இந்த வரும், டயர் வரும், சுஸ்தாக டயர் போகும், பலவீனமா இருக்கும், எல்லாம் வரும். வசனத்தை வாசித்தா. ஆனா சத்தம் உயர்த்தி வாசிக்கணும். குடும்பத்தை ஒரு அதிகாரம் வாசிக்கலாம், ஒரு பிள்ளைங்களை பேசணும். அது மாதிரி இப்பொழுது கர்த்தர் சொன்னார், எல்லாம் அப்படி செய்யப்படுது. கர்த்தர் இது வந்து நின்றாதீங்க. இது உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் குறைவான ஆசீர்வாதம். என்னை முதல்ல சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் குறைவானது. கர்த்தருடைய பார்வையில் இது குறைவானது, அற்பமானது. ஆனா சகல வரும் ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமாக கொடுக்க சொன்னாங்க. என் வசனத்துக்கு நீங்க நடக்கணும், என் வசனத்தை கேட்கணும். நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களுக்கு நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவோ அது செய்யப்படும். ஆனா நீங்க நம்ம கேட்கறதே இல்லை. ஏன் சொல்லுங்க? கிடைக்காது. ஏன் சொல்லுங்க? நம்மளோட வார்த்தை இல்லை, வார்த்தை மேல விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தேவ சொந்தத்தில் தேவைப்படையில வார்த்தை அடிப்பை குணமாக்குற கர்த்தர். அவர் சொல்ற சங்கீதம் 132 சொல்லுது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், என் வார்த்தையை அதிகாரப்படுத்திருக்கிறேன். வார்த்தை அதிகாரப்படுத்த, வார்த்தையாக தேவன், வார்த்தையாக இயேசு, வார்த்தையாக ஜீவன், அழிவா வித்து, அந்த வித்து வாயில் புறப்படும், அக்கினி வெளிப்படும். நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். தேவப்படை நான் சாதாரணமா பேசும் பொழுது உள்ளே கேட்டுப்பாங்க. ஒரு புதிய விசுவாசிகிட்ட ஒரு புதிய ஒரு குடும்பத்துல பிசாசு குடும்பத்துல பேசும் பொழுது சாதாரண கேட்டு கொண்டிருப்பாங்க. ஆவியில கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது அப்படியே டயர்டாகும், சுஸ்தாகும். பலவிதமா இருக்கு. ஒரு வீட்டுல கடனாட்டு பேசணும், நான் நல்லா பேசிச்சுன்னா நம்ம பேசினாங்களா, அவங்க எப்படி பேசினாங்க, நான் திரும்பி இயேசு பத்தி சொல்ல உடனே சில காரியங்களை கர்த்தருடைய வாவியோட போடும் பொழுது அவங்க அப்படி கொட்டாவது டயர்டாக சுஸ்தாது, ஏமா டயர்டாக நான் பேச விட்டுருமா, பரவாயில்ல, இதுதான் கர்த்தர் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். 5 நிமிஷம் பேசினாரு, இயேசு வெளிப்படுத்தினேன், இதம்மா கர்த்தர், நான் ஆராதிக்க இயேசு. நானும் சபைமொழிக்கு போயிருக்கிறேன். அப்போ 38 சபைமொழி குருசாமி இருந்தாரு. நான் கோயிலுக்கு போய் எல்லாம் புண்ணிய பிரஸ்தானம் பண்ணியிருக்கிறேன். ஆனா எந்த தெய்வம் என்னை தெரிந்து கொண்டார். நான் தேடினவர் அல்ல, என்னை தேடினவர் இயேசு. இல்லையா? அந்த தேடின இயேசுக்காக நீ வாழ்வதற்கு கொடுக்கணும்னா ஒரு காரியம், உன்னை கொண்டு எதையாவது கர்த்தர் செய்யணும்னா வசத்தை இன்றைக்கு தொடங்கி உலகாணி ஜெபம் பண்ணி பாரு. நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஜான் முல்லர் என்ற அந்த ஜார்ஜ் முல்லர் அவளுக்கு பயங்கரமான ஊழியக்காரர், பயங்கரமான அற்புதம் செஞ்சாரு, பயங்கர அற்புதம் எல்லாம் செய்யறாரு. நிறைய மிஷினரி வச்சிருந்தாரு, நிறைய அந்த பிள்ளைகளை வச்சு நல்ல இதெல்லாம் வச்சு நிறைய செய்யறாரு. ஆனா அவர் உள்ளத்துல என்ன இல்லையா, ஒரு பலம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஏதோ திருப்தி கிடையாது, ஒரு திருப்தி வரல. ஏன் ஆண்டவர் சொன்னாரா, அப்ப உனக்கு நல்ல ஆகாரம் இல்லப்பா அப்படின்னா. என்ன ஆண்டவர் ஆகாரம்? என்ன ஆகாரம் இல்லை? என் வார்த்தை உனக்குள்ள இல்லை.
அன்னைக்கு தொடங்கினாலும் 200 முறை பைபிள் வாசித்தாங்க. பைபிள் எத்தனை முறை? 200 200 டைம்ஸ் 100 முறை முழங்கால் விட்டு வாசித்தாங்க. அவரோட ஊழியத்தை பின்படுத்தி பயங்கரமா நல்லா இருக்கு. நீ செக் பண்ணி பாருங்களேன். ஜெபம் அப்படியே ஒரு நாளைக்கு இந்த தொடங்கி ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் ஆசைங்க. உன் பிள்ளை பார்க்கட்டும், உன் பிள்ளைகளை பார்க்கட்டும், தேவனுடைய ஜெபம் பண்ணி பழகு, உன் குடும்பம் பார்க்கட்டும், அதை பழக்கணும். நீ ஜெபிக்காத இப்படி ஆசை வரும். 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை பரவாயில்ல. நீங்க இங்க இருக்க எல்லாம் 1ஆம் தலைமுறை தானே, இதுதானே? நீங்க நானு நீங்க கிறிஸ்துவ வந்தது, அப்பா வந்தோம், அப்பா கிறிஸ்டியன் இல்ல, சிஸ்டர் இங்கண்ணா அண்ணா அப்பா கிறிஸ்தவங்க இல்லையா? இல்ல கிறிஸ்து அப்பா கிறிஸ்தவங்களா? ஆனா மற்ற எல்லாம் நாங்க எல்லாரும் முதல் தலைமுறை இல்லையா? எல்லாரும் முதல் தலைமுறை, நான் முதல் தலைமுறை. இந்த தலைமுறையிலேயே நீங்க நினைக்கிறீங்களே இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் பெரிய விஷயம். நான் நினைப்பேன் இஸ்ரவேல் 40 வருஷம் வந்தது பெரிய விஷயம். கிறிஸ்தவம் இருந்தது. இது 4 வருஷம் 5 வருஷம் அவ்வளவு சோர்ந்து போய் டயர்டாகி சர்ச்சுகள் வரும்பொழுது கத்தரை ஆராதிக்கு வர கத்தரை பேசுவாள். தேவனுடைய மகிமை வெளிப்படும், கிருபை வெளிப்படும், அபிஷேகம் வெளிப்படும். அந்த வல்லமை கிருபையை வசனத்தோட தாகம் இல்லாதபடி ஒரு சூழ்நிலை குறி போய் தெய்வம் உலகம் நிற்கும் பொழுது 5 நிமிஷம் அப்படியே உட்காந்து முட்டி வருது. நிற்கிறோம் 1 மணி நேரம் நிற்பாண்டு வர நில்லு. இந்த தொடர்பு ஜெபம் நான் இல்ல 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஜெபம் ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அது கத்த பாப்பாரு. நான் சொல்றேன் ஜெபம் பண்ண உடனே பிரச்சனை வரும், டபுளா வரும். பிரச்சனை போராட்டம் டபுளா வரும். ஆனா ஜெபம் பண்ணிப்பாரு. வேத மாசத்து பழகு. வேதம் உனக்குள்ள பொக்கிஷம், உனக்குள்ள வசனம் அப்படி உள்ள இருக்கணும். பட்டு 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 வெறும் பேசலாம். லோக வசனம் சொல்ல ரேமா வாயில புறப்படுவது பிசாசன் பிசாசன் சொன்னோம். அதிகாரம் வார்த்தை, அந்த வார்த்தையோட அபிஷேகம் நிரம்புவார். எப்ப தெரியுமா? அது வசனத்தை வாசிக்கிறீங்க, அது பேர் அபிஷேகம் ஊட்டப்படுது, அது மறுபடு. ஐயா அந்த வசனம் உங்களுக்கு ஊட்ட வசனம் வாசிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க, வசனம் வாசிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க, வசனம் வாசிக்கிறீங்க சோதனை பண்ணி இப்படி போக போகுமா அந்த வசனம் அப்படியே ரேமாவை மாறி புரிஞ்சு சொல்றது. ஒரு பிள்ளை பாப்பா இது பாப்பா ஜோன் பாப்பா இருக்காச்சு, அவங்க கிட்ட வாசனம் சொல்லுவான். அவன் சொன்னா போய் நின்று முன்னாடி பிசாசு 2 கத்தர் மேய்ப்பா இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடையேன் அது போல சொல்றேன். மழையில சொல்லுது பிசாசு போயிடுவான், போகாதுல்ல. வசந்தன் அது யார் சொன்ன போகாது. ஏன் என்ன ஆகுது? கன்வெர்ட்டால எதுவும் ஆகல. ரேவம் எப்ப ரேவம் ஆகுது? நீ படிக்கிற வசனம். நம்ம சில பேர் வசனம் படிக்கிறோம் எல்லா வசனம் அந்த ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, இந்த சீரியஸ் சர்ச்சை வரும், பாஸ்டர் இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் இருக்குது, இந்த வசனம் பிசாசு வருது. ஐயோ பாஸ்டர் ஜெபம் பண்ணு பாஸ்டர். ஏமா இது வசனம் சொல்றீங்க? என்ன மேட்டர்னா என்ன ஆகுது? ரேமாவை கன்வெர்ட் ஆகல. காரணம் உனக்குள் அபிஷேகம் ஊட்டப்படுவது, அது மறுரூபப்படுத்துகிறது. அந்த வார்த்தை மறுரூபப்படுத்துகிறது, புதிய ஜெனிப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த வித்து என்னது? தேவனாக விழுந்து வந்திருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாங்க அப்போஸ்தலர்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். நம்ம அடுத்த வாரம் வாசிக்கலாம் பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து முடிச்சிடலாம். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி அழகா ருசிக்கிற பாருங்க, எவ்வளவு ஞானம் பண்ற அந்த வார்த்தைக்காக. பிரைஸ் லார்ட். அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கு வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் வாசித்திருக்கிறோம். ஆதியில வார்த்தை யோவான் வாசித்தாரு. ஒண்ணு சொல்ற ஆதியில் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து அறிவிக்கிறோம். புரியுதா? என்ன சொல்ற பாத்தீங்களா? எப்படி பேசுற பாருங்க. நாங்கள் ஆதி முதல்ல என்ன பார்த்தது இருந்தது, அதான் இது வார்த்தை. அவர் சொல்ல நோக்கி பார்த்தது, நான் கண்டது, தொட்டு பார்த்தோம். எல்லாம் யார் தொட்டு பார்த்தாங்க? இயேசு தொட்டு பார்த்தாங்க. அப்ப எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ஆதிவர் கண்டது அவர்தாங்க ஐயா, ஆதிவர் பார்த்தது அவர்தாங்க ஐயா, ஆதிவர் அப்போஸ்தலர் அவர்தான் ஐயா, அந்த தொட்டு பார்த்த உண்மைதான். அதை அறிவிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தையை நீங்க பிடித்துக் கொண்டே வசனம் சொல்வது பவுல் தீமோத்தேயுவை சொன்னார், ஜீவ வார்த்தையை பிடித்து சுடப்பட பிரகாசிக்கிறோம். இன்னைக்கு நீரான பிரகாசிக்கிற காரணம் ஜீவ வார்த்தை நமக்கு இல்லை. வார்த்தை கீழ்ப்படினோம், வார்த்தை வசனத்தை கீழ்ப்படினோம். ஐயோ வசனம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது. ஒருவன் கர்த்தருடைய வசனத்துக்கு எவன் நடுங்கிறானோ அவனே கர்த்தர் உற்று கவனிக்கிறார். அல்லேலூயா.
நீ அந்நிய காரியமாக யாருக்கோ பிரசங்கம், யாருக்கோ பேச சாட்சி, யாருடைய சபையோ, யாருடைய குடும்பம் இழறாது, நிச்சயமா இழறாது. ஆனா சொன்ன தெய்வம் கேட்கிறேன், 2025 இந்த 51வது வாரத்துல அன்போட கேட்கிறேன், இன்னைக்கு ஆண்டோட சத்தத்துக்கு திரும்புங்க, ஆண்டோட சத்தத்தை திரும்புங்க. அடுத்த வருஷத்துல நான் எழுதின வாசி காரணம், யோசியா என்ற ஒரு ராஜா, வேதம் சொல்லுகிறது, யோசியா என்ற ராஜா முன்பதாக கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆசார் ராஜா உங்களுக்கு தெரியும். எழுதுல அப்படி எழுதுங்க சொல்ற எழுதுறோம் அதிகம் பேசலாம். ஒரு காரியம் நீங்க அடுத்து சிந்திக்க போயிட்டு அது நான் சொல்றேன், ஆசார் ராஜா கத்தியும் முன்பதாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், அவன் யூத ராஜா, அவன் யூத ராஜா. ஆனா அங்க அவர் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பேசுகிறார், யூத ராஜாவா இருக்கிற ஆசாவே, யூத ஜனங்களே, சகல ஜனங்களே கேளுங்க, அவன் வெற்றி பெற்று வருகிறான், வெற்றி பெற்று சந்தோஷம் மகிழ்ச்சி வருகிறான். அந்த நாட்களில் கர்த்தர் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார், யூத ராஜாவே கர்த்தரை தேடுங்க, நீங்க தேடுன கர்த்தரை விட்டுருவாரு. இன்னொரு காரியம் சொல்றாரு, நீங்க ரொம்ப பிரயாசப்படுறீங்க, உங்களுக்கு கையில் பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனா அநேக நாட்களாய் சமாரியாவில என்ன இல்லையா, மெய்யான தேவன் இல்ல, மெய்யான வேத வசனம் இல்ல, சத்தியம் இல்லாம இல்ல, மெய்யான ஊழியக்க ஆசாரியன் இல்ல. கர்த்தர் தேவ சமூகத்துல ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் அநேக பாடுகள் பட்டார்கள். மெய்யான தேவன் இல்ல, வார்த்தை இல்ல, ஆசாரி இல்ல. ஆசாரி இருந்தா வார்த்தை வரும், அனுபவப்பட யார் பேசுவான், பேசுறது கேட்பீங்க, கேட்காத விசுவாசம் வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படியே சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய குடும்பங்களே, எனக்காய் கூட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்கள்ல அதிகமா வேத்து வாசிக்கிறோம், அழிவில்லாத வித்தினால் நாம் புதிதாக ஜெனிப்பிக்கப்பட்டவராய் மாறுபடியாய் கூட இன்னைக்கான மறுமைப்படுத்தும்படியாய் கூட ஆண்டவரே தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேத வாசிகளை தடை பண்ணுகிற சபிக்கப்பட்ட பொருளாத வல்லமைகள், எதிர்சத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அதை கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, தேவனுக்கு முன்பதாக நிற்க கிருபை செய்வதாக ஜெபிக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் இரவென்று பகலென்று பாராதபடி அப்பா சங்கீதம் 1 சொன்னது போல வேதத்தில் பிரிவருந்து இரவு போல தியானிக்க மனுஷன் பாக்கியவான் சொன்னீங்களே, வார்த்தையுடைய தகப்பனே என் இறங்கி அற்புதம் செய்வதற்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க எங்கிலும் என் வார்த்தை நீங்களை நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளும் எதுவும் அது செய்யப்பட சொன்னீங்க. அந்த வார்த்தையுடைய தகப்பனே, நீங்க ஒவ்வொருவரும் காத்து ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா கடமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே.